ஆமா, அதாவது உன் திருப்பாதத்தை கண்டு தொட்டு வணங்கப்படியான அருளை தந்து சுவாமி, இதுவோ இந்த மார்கழி திங்களானதால் எனக்கு தானோப தாரோப தாமீப தாவிச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதத்திற்கு மேலான பதம் மோட்சப்பதம். மோட்சப்பதத்திற்கு மேலான பதம் இந்த கர்ணனுக்கு சொர்க்க பதத்தை கொடுத்து அருள்பாலிங்கள் ஆண்டவா. கிட்ட கர்ணா, தானமோ 32 தானம். 32 தானத்திலே சிறந்தது அன்னதானம். யார் ஒருவர் அன்னதானம் செய்கிறார்களோ அவர்களுக்கே சொர்க்கம். நீ பிறந்தது முதல் இது நாள் வரையிலும் அன்னதானம் செய்யவில்லை. இப்பிறவிலே உனக்கு சொர்க்கம் என்பதில்லை, மோட்சம் தான் கிடைக்கும். போனாமல் கொடுக்கின்ற குணத்தையும் போனாமல் கொடுக்கின்ற குணத்தையும் வற்றாத செல்வமும் மனமும் கொடுங்கள். அப்படியே போனாமல் கொடுக்கின்ற செல்வமும் குணமும் மனமும் என்றென்றும் உனக்கும் மனைவிக்கும் மகனுக்கும் இருக்க வேண்டும் என்று அருள்வாளிக்கிறேன். கர்ணா, போய் வரட்டுமா? சென்று வாருங்கள் சுவாமி. கைவிடுறா, போத்தி போய் வரட்டுமா கர்ணா? சென்று வாருங்கள் ஆண்டவா. கர்ணா, ஒரே ஒரு சந்தேகம். போய் சந்தேகம் சொல்ல மாட்டியா? நானா? கர்ணா, அதை கேட்டால் மனம் மணி பெருநோயே சந்தேகம் தான் ஆண்டவா. என்ன சரி, இந்த கர்ணனை ஒன்று கேட்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு அதை கர்ணனுடைய உயிரானது புகவதிலே நாம் கேட்க முடியவில்லையே. கர்ணன் மாண்டி விட்டானே. நாம் மனதில் நினைத்ததை கடைசி வரையில் கேட்க முடியவில்லையே. சரி கர்ணா, என்று உன் மனமானது வரையிலும் உனக்கு யாராவது சத்துரு எனக்கு இந்த உலகிலே 6 பதிபாவி. இந்த கர்ணனுக்கு யார் முதல் சபாவி? இந்த கர்ணனுக்கு யார் முதல் சத்துருவை தெரியுமா ஆண்டவா? சத்துருவை தெரியுமா ஆண்டவா? சொல்லுவாய் சொல்லுவாய். இந்த சண்டாளன் யார் தெரியுமா? மனிதரை வைக்காதே. அப்படிப்பட்ட படிபாவி யார் தெரியுமா? சொல்லுவாய். அப்படிப்பட்ட கொடியவன் யார் தெரியுமா? அவன் யாரு? அப்படிப்பட்ட பச்சை துரோகி யார் தெரியுமா? அப்பேற்பட்டவன் எனக்கு தெரியாது. எவன்? அப்படிப்பட்ட குடியை கெடுத்தவன் யார் தெரியுமா? என்னடா யார் அவன்? எனக்கு முதல் சத்துருவே நீதான் ஆண்டவா. எனக்கு பாடே தூக்கினா விடா, நான் ஏந்து வரட்டா? தாண்டா நோய் கேடு வந்த கதை. நான் என்ன பெருமையா சொல்ல போறேன் எங்கேயோ நினைச்சேன். அண்ணாமலா வாயண்டா. சரி விடு, யாரு அத்தை பிள்ளைதானே பேசி போய் போறான். மனசுக்கு சொல்லிட்டான். 2வது சத்துரு யாரு? போய் என்னை பெற்ற எனக்கு 2வது சத்துரு யார் தெரியுமா? சொல்லுவாய். என்னை பெற்றெடுத்தாலே என் தாய் குந்தமாதேவி, அவள்தான் சுவாமி எனக்கு 2வது சத்துரு. எப்படி என்றால், இந்த உலகத்திலே தலையான செல்வம் மயில செல்வம் என்பார்கள். ஒரு பெண்ணானவள் இந்த பிரபஞ்ச பூமியிலே பிறந்து அந்த பெண்ணானவள் தக்க பருவம் அடைந்து ஒரு ஆடவனை மணந்த இல்லறத்திற்கு சென்றாலானால் அந்த கிரகத்திலே கோடி பொன்பொருள் கொட்டி கிடந்தாலும் அந்த கிரகத்திற்கு சந்தோஷம் என்பது வராது ஆண்டவா. அதுவே அந்த கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு அந்த பெண்ணானவள் கர்ப்பம் தரித்து 10 திங்கள் கழித்து அந்த பெண்ணானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாளானால் அந்த மயிலனுடைய வார்த்தையை கேட்டு அந்த கிரகமே சந்தோஷம் அடைய மாட்டவா. அப்படிப்பட்ட குழந்தை பிறந்தவுடனே உலகில் உள்ள அனைத்து தாய்மார்களும் அந்த குழந்தையை எடுத்து பாலோ ஊட்டுவார், சீராட்டுவார், உச்சி முகிழ்வார், முத்தமிடுவார், பண்போடு இதை செய்வார்கள் ஆண்டவா. ஆனால் என்னை பெற்றாலே என் தாயானவள் ஆண்டவா இதை செய்தானா? இந்த உலக நிந்தனை கஞ்சி பழிப்பாவத்திற்கு